என்னோட பெயர் பத்ரிநாத். வேலூர்லேருந்து. திரு வினய் அவர்கள் என்னுடைய ஆரியர் நண்பர். அவர் ஒரு மொபைல் நிறுவனத்தோட டிஸ்ட்ரிபியூட்டராகவும் இருக்கார். அந்த மொபைல் நிறுவனத்தின் சார்பாக வியட்நாமுக்கு அவர் சுற்றுலா போயிருந்தார். அங்கே அந்த கம்பெனியோட மீட்டிங் நடக்கிற மாதிரி இருந்தது. அந்த வியட்நாமில் இருக்க அந்த தீவுக்கு போகும்போது அவர் பயணித்த படகு எதிர்பாராத விதமாக ஆக்சிடென்ட்னால அந்த படகு கவுந்ததுனால அவர் அங்கே இறந்துட்டார். அவரோட இறப்பு ரொம்ப எங்களால் ஏற்றுக்கவே முடியல. அவர் ஒரு ஒரு நல்ல ஒரு சமூக சிந்தனை உள்ளவர் தான் சொல்ல முடியும். சமூகத்துக்காக நம்மளால் என்ன முடியுமோ அதை செய்யணும்னு நினைக்கிறவர். அவர் வாசவி கிளப்பில் செயலாளராக இருக்கும்போது கொரோனா காலத்தில் நிறைய பேரை காப்பாற்றணும். அப்போ இருந்த முக்கிய தேவை ஆக்சிஜன் பிளான்ட்டு. ஸோ அந்த ஆக்சிஜன் பிளான்ட்டு நம்ம பர்மனெண்ட்டாக நிறுவணுன்ற அவரோட எண்ணத்தை எங்கள் கிளப்பு மூலிமா ரோட்டரி கிளம்பத்தோடு இணைந்து நாங்கள் அடுக்குமாரி ஹாஸ்பிட்டலில் ஒரு ஆக்சிஜன் பிளான்ட் செஞ்சு கொடுத்துருக்கோம் அவரோட சீரிய முயற்சினால். அது இல்லாமல் ஒரு 100 முறைக்கு மேலே ரத்த தானம் கொடுத்துருக்காரு. எல்லாரையும் ரத்த தானம் கொடுக்க சொல்லுவார். நிறைய குழந்தைங்களுக்கு படிப்புக்கான செலவும் அவர் பண்ணியிருக்காரு. ஆனால் எதையுமே அவர் வெளியே சொன்னதில்லை, வெளியே சொல்லவும் மாட்டார். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவர். ஆனால் அவருக்கு இந்த விபரீத முடிவு எங்களால் ரொம்ப துயரமான சம்பவம் தான். இந்த துயரமான சம்பவத்திலையும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து மத்திய அரசுக்கும் மாநில அரசிற்கும் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கும் எங்களுடைய வேலூர் எம்எல்ஏ வினோத் கண்ணா, நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் அவர்களோட ஆணைக்கேற்ப எங்களுடைய வேலூர் எம்எல்ஏ வினோத் கண்ணாவுக்கு எங்களோட ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அவர் கூடவே இருந்து ஏர்போர்ட்லேருந்து நேற்றும் எங்ககிட்ட சொல்லியிருந்தார், நாங்கள் எல்லாம் கிட்ட இருந்து உங்களுக்கு செய்கிறோன்னு. அவர் சொன்னது மட்டும் இல்லாமல் ஏர்போர்ட்லேருந்து இங்கே வர வரைக்கும் கரண்ட் இல்லாத போது கூட அவருக்கு அதுக்கு பிரத்யேகமாக ஜென்ரேட்டர்லாம் அரேஞ்ச் பண்ணி என்ன தேவைனாலும் செஞ்சு கொடுக்குறேன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் செஞ்சும் கொடுத்துருக்காரு. அனைத்து ஊடகத்துறை நண்பர்களும் எங்களோட துயரத்தை பங்கெடுத்து எங்களுக்கு உதவி புரிந்தமைக்கு எல்லாருக்கும் மிக்க நன்றி. இந்த இழப்பு எங்களுடைய நண்பர்களுக்கு பெரிய இழப்பு. ஏன்னு சொன்னால் நல்லா அரவணைச்சு எப்படி நடக்கணும்னு எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இந்த ஒரு 10 வருஷமாக நல்ல வழிகாட்டியாக நல்ல ஒரு சேவைக்கு அந்த ஒரு எண்ணத்தை உருவாக்கிட்டு போயிட்டாரு. அந்த சேவையை நம்ம இருக்கிறவங்களும் இதே போல் அவர் நினைவால் எப்பவுமே அருமையாக இன்னும் நல்லா செஞ்சோம்னு சொன்னால் அவருடைய ஆத்மா சாந்தி அடையும். நாங்கள் காந்தி நகர்லேருந்து வந்திருந்தாலும் வேலூர்லேயும் சத்துவாச்சாரியிலையும் எல்லாரையும் அரவணைச்சு எங்களுடைய ஒரு சமூகத்தை நிலைநிறுத்திட்டு போயிருக்காரு. அதுக்கு ரொம்ப நன்றி சொல்ல வர இந்த இடத்துல சொல்கிறேன். என் பேர் நரசிம்மன், காந்தி நகர்லேருந்து வந்திருக்கேன். என் பேர் தினகரன், வாசவி கிளப் வேலூர்லேருந்து பேசுகிறேங்க. ஸோ வினய்குமார் வேலூரில் இதுக்காக வியட்நாம் டூருக்காக போயிருந்தார். அங்கே எதிர்பாராத விதமாக படகு விபத்தில் தவறிட்டார். ஸோ அவருடைய இழப்பு எங்களால் எதுலேயுமே ஈடுகட்ட முடியாத ஒரு இழப்பு. அவர் செய்த ஏகப்பட்ட சர்வீஸ்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்த சர்வீஸ்லாம் எப்படி செய்ய போகிறோம், எப்படி பண்ணோன்ற அதுலேயே ஒரு மீளா துயரத்தில் இருக்கிறோம். ஸோ அவங்க குடும்பத்தார், நண்பர்கள், நாங்கள் எல்லாருமே இன்னும் அந்த துயரத்துலேருந்து மீண்டு வரல. ஸோ அவருடைய இந்த பாடி இங்கே வரத்துக்காக ஹெல்ப் பண்ண சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், ஸோ சிஎம் ப்ளஸ் நம்ம வேலூர் வினோத் கண்ணன் எம்எல்ஏ அவர்கள் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறோம்.